பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திமுக மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளரான அலிசா அப்துல்லா அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அலிசா அப்துல்லா பாரதிய ஜனதா நிர்வாகியாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் முதல் பெண் தேசிய மோட்டார் பந்தய சாம்பியன் என்ற பெருமையையும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அலிசா அப்துல்லா சென்னை காவல் ஆணையரை நேரில் சந்தித்து யூடியூபர் முக்தார் மற்றும் திருச்சி சூர்யா தன்னையும் தனது குழந்தைகளையும் குறித்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக புகார் அளித்திருந்தார். நான் விடமாட்டேன், இந்த வாட்டி till he goes behind bars நான் விடவே மாட்டேனா. அவங்க 2 பேர் செருப்பால அடிக்கணும் ரோட்ல. I'm waiting to see Surya Shiva and Mukhtar. It's not only with Minga. He has spoken about lot of women in the மாதிரி. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, 2 girls he has. எப்படிங்க இந்த மாதிரி பேச முடியும்? நான் வீட்டிலேருந்து நான் யோசித்தேன், இந்த மாதிரி அழக்கூடாது. என்னோட மாமியார், என்னோட இன்லாஸு, என்னோட அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதுக்கு தான் இது இல்லை நீங்கள் போங்க, ஒரு வீடியோ பைட் கொடுங்க, பேசுங்க, இந்த மாதிரி தைரியமாக இருக்கணும். இப்போ நான் ஸ்ட்ராங் இல்லைனா, இல்லை என்னோட குடும்பம் ஸ்ட்ராங் இல்லைன்னா எப்படிங்க இருக்கும்? இட் லீட்ஸ் டு சூசைட். சத்தியமாக சொல்கிறாங்க, இந்த 2 பேர் உள்ளே போகலன்னா நானே வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேனா. இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய சைபர் கிரைம் போலீசார் திருச்சியில் வைத்து திருச்சி சூர்யாவை கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் யூடியூபர் முக்தாரையும் போலீசார் தேடி வருகின்றனர். அவர் குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி சூர்யா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியவர். பெண் நிர்வாகியிடம் தொலைபேசியில் அவதூறாக பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் ஒருமுறை இடைநீக்கம் செய்யப்பட்ட அவர் பின்னர் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டார். அதன் பிறகு கட்சி நிர்வாகிகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவில் இருந்து நீக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யூடியூபர் முக்தாரை தேடும் பணியும் நடைபெற்று வருகிறது.